நிஜாமுதீன் சார், இடைத்தேர்தல் முடிவுகள் பொறுத்த வரைக்கும் இதுவரையிலும் ஆளுங்கட்சி யார் இருக்காலும் அவங்க தான் வெற்றி பெற்றுங்கிற மாதிரி அதிகபட்சம் அப்படிதான் இருக்கு நம்முடைய தமிழக அரசியல் வரலாற்றில். அதன் அடிப்படையிலான வெற்றியை தான் பார்க்கணும். ஆட்சியாளர்கள் மீது மக்களுக்கு மிகப்பெரிய அதிருப்தி இருக்கிறது. அது 2026 தேர்தல் எதிரொலிக்கும் அப்படின்னு சொல்றாரு. அதாவதுங்க, இதில் ஒரு விஷயத்தை நம்ம ஊர்ந்து கவனிக்க வேண்டியது இருக்கு. 2021 தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் கூட்டணியில் இவிகேஸோடைய இளங்கோனுடைய மகன் அவர்கள் 1,50,000 ஓட்டு வாங்கியிருக்கிறார். அவர் மறைவுக்கு பிறகு இவிகேஎஸ் அவர்கள் 1,10,000 ஓட்டு வாங்கி ஜெயிச்சிருக்கிறார். அதற்கு பிறகு இந்த தேர்தலில் வந்த ரிசல்ட்டில் கிட்டத்தட்ட அதை ஒட்டிய ஒரு 4,000 சொச்சம் ஓட்டு கூடுதலாக கிட்டத்தட்ட 1,16,000 ஓட்டுல திராவிட முன்னேற்றம் ஜெயிச்சிருக்கு. இப்போ அதிமுக பாஜக கூட்டணி 2021 53,000 ஓட்டு வாங்கியிருக்கு. இந்த கூட்டணி கலைஞ்சு போய் போன தேர்தலில் இவிகேஎஸ் நிற்கும் போது 2023 43,900 ஓட்டு கிட்டத்தட்ட 44,000 ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க. இப்போ நாம் தமிழர் 10,000 ஆவரேஜாக வாங்கினவங்க இப்போ 23,000 ஓட்டு சொச்சம் வாங்கியிருக்காங்க. 13,000 ஓட்டு அங்கே போயிருக்கு. பாக்கி இருக்கிற அந்த 30,000 சொச்சம் ஓட்டு யாருக்கு சென்றது என்ற கேள்விக்குறி இருந்து கொண்டிருக்கிறது. இப்போ இது ஒரு ஆய்வுக்கு உட்படுத்தப்பட வேண்டிய, இந்த மக்களுடைய மனநிலையை நாம் புரிந்து கொள்ள வேண்டிய தேர்தலாக இதை எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா அதான் பார்க்குறோம். இப்போ அதிமுக நிற்கலை, பாஜக நிற்கலை, அந்த ஓட்டு திமுகவுக்கும் ஆளுங்கட்சிக்கும் போகலை. அப்போ அவர்கள் தெளிவாக நாங்கள் அதிமுக காரர்களும் பாஜக திமுகவுக்கு எதிர்க்கும் நிலை என்ற நிலை இருந்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப அந்த ஓட்டு எங்க வரும்னா எதிர்த்து நிற்கக்கூடிய பிரதான கட்சியாக இப்போதைக்கு நாம் தமிழர் இருந்து கொடுக்க சொல்லல. அந்த 43,000 ஓட்டு அப்படி இங்க மாறுதான்னு சொன்னா இங்கேயும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அது பெரியார அவர் சாடினார் என்றதாக இருக்கலாமா, அல்லது திமுக எதிர்ப்பில் நாங்கள் தெளிவா இருக்கிறோம், நாம் தமிழர்களோட ஓடாமல் இருக்கிறோம் என்ற இடத்துல ஏதோ ஒன்று. மொத்தத்தில் இந்த 40,000 வாக்குகள் எங்கே சென்றது என்ற கொஸ்டின் தான் இருக்குது. அதனால இந்த தேர்தலை வச்சு 2026 தேர்தலுடைய நிலையை யாராலும் முடிவு செய்துவிட முடியாது. அது தெளிவா இருக்கு. 2024 தேர்தல் என்பது கள நிர்ணயம் என்பது கூட்டணி கட்சிகள் கையில் தான் இருக்கிறது. அதிமுக தெளிவான கூட்டணி எடுத்தால் கரை சேர முடியும், தன்னை காப்பாற்றிக் கொள்ள முடியும். தெளிவான கூட்டணி அவருக்கு கிடைக்கவில்லை என்று சொன்னால், இப்ப காரணம் திமுகவுடைய கூட்டணி மிகவும் தெளிவாக மிகவும் ஸ்ட்ராங்காக எந்த சஞ்சலமும் இல்லாமல் சில சலசலப்பு வந்தா கூட திரும்ப அப்படி கட்டுக்கோப்பாக சொல்லக்கூடிய சூழ்நிலை, பிரச்சார வார்த்தைகள் உட்பட எல்லாமே அங்க நிலைநிறுத்தப்படுகிறது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்போ 2024 தேர்தல் என்பது இந்த கூட்டணியில் பிசறு ஏற்பட்டதால் சில கட்சிகளுக்கு வாழ்வா சாவா என்பது கூட தெரியும். விஜய் வந்ததனால் பாஜக ஓரங்கட்டப்பட்டு விட்டது. ஏன்னா அதிமுகவில் செதறுகின்ற அல்லது அதிருப்தியில இது வளராது என்று வெளியக்கூடிய வாக்குகளை நாம் பெற்றுவிடலாம், பிற்காலத்தில் அதிமுகவை கபாலிகரம் செய்து விடலாம் என்ற நிலையில தான் பாஜக அங்கே ஓனாயாக காத்திருந்தது. இன்று விஜயின் வருகைக்கு பிறகு கொஞ்சம் நெஞ்சம் இருக்கவங்க எல்லாம் இந்த பக்கம் வரக்கூடிய விஜயை நோக்கி வரக்கூடிய நிலையில பாஜக மீண்டும் மோசமான நிலைக்கு சென்று மத ஆதி அரசியலை திருப்பரங்குன்றத்தில் நம்ம பார்க்கிறோம். இதை எடுக்க கையில் தொடங்கிடுச்சு, ஒரு வழி இல்லைன்ற நிலையில விட்டது. அப்போ தெளிவான கூட்டணி இருந்தால் வெற்றி பெறலாம் என்ற நிலை இப்பொழுதைக்கு சாதகமாகவும் மிகவும் அற்புதமாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்குத்தான். அதனால் 2024 அவரை நோக்கி தான் வெற்றி செல்லும், காட்சிகள் மாறினாக தவிர